தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். கோவையை கலக்கும் கலாமணி நாம் தமிழ் கட்சிக்கு வெகுவாக திரும்பும் மக்களின் ஆதரவு. இந்த தகவல் குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் தொகுதியுடைய வேட்பாளரான திருமதி கலாமதி ஜெகநாதன் பார்த்தீங்கன்னா தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மக்களை நேரில் போய் சந்திச்சு அந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத கேட்டு அறிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரைவையும் அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சி கவுண்டம்பாளையம் தொகுதியில் ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நலன்கள் வரும் அப்படின்றத பேம்ப்ளெட்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடாக சென்று கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்தில் என்ன தெரிய வந்திருந்துச்சு அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கலாமணியை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபராகவே பார்க்கிறாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் முந்தைய காலங்களில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எப்படி காளியம்மாளுக்கு மக்கள் தங்களுடைய ஆதரவு கொடுத்ததும் குடும்பத்தில் ஒரு நபராக பார்த்திருந்தாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தற்போது கலாமணிக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலாமணி பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் யூடியூப் சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு நேர்காணல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக மாறி ஷார்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் செய்யப்பட்டு கோயம்புத்தூர் முழுக்க கலாமணிக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கா அப்படின்னு அந்த கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது தெரிய வந்துருந்துச்சு. தற்போது 26 தேர்தலுக்காக நாம் தமிழ் கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீரியமாக தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக நிர்வாகிகளை விட அதிகமாக வேலை செய்யணும் அப்படின்ற காரணத்திற்காகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தன்னுடைய குடும்ப பிரச்சனையாகவும் தன்னுடைய வீட்டிற்கு ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி செயல்படுவோமோ அந்த மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. உதாரணத்திற்கு சீமானே இல்லை அப்படின்னாலுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை போராட்டமாகவோ அல்லது அவங்களாகவே பண்ண முடியுது அப்படின்னா அவங்களுடைய கை காசை போட்டு கூட பார்த்தீங்கன்னா மக்களுக்காக பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதன் காரணமாகவே எப்படி படங்கள் எல்லாம் திடீர்னு ஒரு இளைஞர் சமுதாயம் சேர்ந்து ஒரு ஆட்சியை பிடிப்பாங்களோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் ஒரு நல்ல இயக்கமாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலேயே மிகுந்த ஒரு நல்ல பேருக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இருந்துட்டு இருக்காங்க. இதுலயும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கலாமணி அவங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நிறைய வாட்டர் டேங்கை செட் பண்ணி கொடுத்ததும் அதற்கு பிறகு கால்வாயில ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை உடனடியாக கார்பரேஷன் அழைச்சி சரி செய்யறதும் அப்படின்னு உண்மையிலேயே அந்த ஒரு பகுதி கவுன்சிலர் மாதிரி தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த கோயம்புத்தூர் மக்களே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் கலாமணி போன்ற நிர்வாகிகள் இந்த மாதிரி வீரியமாக செயல்படுறது 26 தேர்தலில் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.